அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏங்க திட்டிக்கிட்டா நீ பொத்திட்டு உட்கார. எல்லோரும் உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லுங்கள். அப்படியே மெய்மறந்து கடவுளின் ஓசையை கேளுங்கள். கொஞ்சம் பேசாம இருக்கு. ஓ வாய்ஸ் கணீர் கணீர் இருக்குது. எப்படி போச்சு பாத்தியா? எப்படி பாருங்க. ஹாய் மக்களே, எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவி. இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. படம் பேர் பார்த்தீங்கன்னா காந்தி டாக்ஸ். அதோட விமர்சனத்தை பற்றி பார்க்கலாம் நம்ம. ஸோ படம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி, அதித்தி ராவ் இவங்களை வந்து மெயின் கேரக்டரை பேஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் ரொம்ப கம்மி. சைலன்ஸ் மட்டுமே வச்சு எடுத்த படம் தான் காந்தி டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மும்பை அந்த சரௌண்டிங் ஏரியாவை வச்சு தான் படம் எடுத்திருக்காங்க. ஸோ படம் வந்து தமிழ் படமா இல்லை ஹிந்தியா அப்படிங்கிறது, அந்த ஹிந்தியோட அந்த டச் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ படம் மும்பையில் நடக்கிறதுனால மும்பை வச்சு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பணக்காரங்க இருக்கிற இடமும் மும்பை தான். அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அடித்தட்டு மக்கள் இருக்கிற இடமும் மும்பை தான். ஸோ அதை மெயின் பேஸாக வச்சு தான் கதையை கொண்டு போயிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட கதையில் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வந்து அந்த அடித்தட்டு மக்கள் அப்படிங்கிற ஒருத்தராக வராது. அவரோட அம்மா எல்லோரும் ஒரு லோக்கல் காலனியில் வசிச்சுட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு லவரும் இருக்காங்க. யாருன்னா அதித்தி ராவ் ஹைதாரி. ஸோ இவர் வந்து வேலை தேடிட்டு இருக்காரு. எப்படியாவது அம்மாவையும் இவங்களையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை தேடுறாரு. வேலை தேடி கடைசியில் ஒரு வேலை கிடைக்கிது. பட் அதுக்கு வந்து ஒரு 50,000 அமௌண்ட்டு வேணும். ஓகேங்களா? அது காந்தி டாக்ஸ், காந்தி அந்த நோட்டில் இருக்கிற காந்தி வந்து ரெஜிஸ்டர் ஆகுதுல்ல. ஸோ 50,000 வேணும். அதை வந்து அவருக்கு வந்து கிடைச்சதா, ஜாப் அவர் ஜாபை அவர் வந்து கைப்பற்றினாரா, இல்லை அவங்களோட வாழ்க்கை என்ன ஆச்சு, அதித்தி ராவை வந்து கரம் பிடிச்சாரா, இப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் ஸ்டோரி. ஓகேங்களா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி சார், அவர் வந்து எக்ஸ்ட்ரீம் பணக்காரங்க சொன்னால அவர் எக்ஸ்ட்ரீம் பணக்காரர். அவர் அம்மாவோட வாழ்ந்துட்டு இருப்பார், இறந்துருவாங்க. ஸோ அவர் வந்து தனிமையாயிடுவார். லைக் அவர் வந்து அலோன், வேறு யாருமே கிடையாது அவருக்கு, அவர் மட்டும் அலோன். பட் பிஸ்னஸ் வந்து ரொம்ப பீக் பிஸ்னஸ், செம்ம வருமானம் அப்படின்னு போயிட்டுருக்கும். பட் இன்பிட்வீன் ஒரு அசம்பாவிதம் நடந்துடும் அவர் பிஸ்னஸில். அங்கேருந்து அவரோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அவரோட அந்த பிஸ்னஸ், அவரோட வாழ்க்கை எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அப்படி சேஞ்ச் ஆகும்போது திரும்பி ரிட்டன் அவர் வந்து அந்த பிஸ்னஸை கைப்பற்றினாரா, எகெயின் திருப்பி அந்த பொசிஷனுக்கு போனாரா அப்படிங்கிறது வந்து இன்னொரு பக்கம் கதை வந்து பேரலாக ஓடிட்டுருக்கும். இப்படி 2 கதையும் பேரலாக போகும்போது ஒரு இடத்துல ரெண்டுமே மீட் ஆகுது. நான் சொன்னல, ஒரு 2 எக்ஸ்ட்ரீம் எண்டு ஒரு இடத்துல மீட் ஆகுது. அப்படி மீட் ஆகும்போது என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது, அந்த நோட் காந்தி, அந்த ரூபா நோட்டில் இருக்க காந்தி வந்து என்னென்ன மாதிரிலாம் இதில் ப்ளே ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்துட்டு ஒன்று செம்ம ஹிட்டும் ஆகலாம், இல்லையா டிசாஸ்டராகவும் ஆகலாம். ஏன்னா நிறைய படம் இந்த மாதிரி வந்து போயிருந்துருக்கு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சு தோழா படம் பார்த்திங்கன்னா கார்த்தி, நாகார்ஜுனா, அந்த புவர் ஜெயிலுக்கு போனவன், இந்த பக்கம் பணக்காரன், அப்படி அது வந்து காமிக்கலாக கொண்டு போயிருந்துருப்பாங்க. இந்த படத்தில் வந்து எமோஷன் ட்ராமாட்டிக்கலாக கொண்டு போயிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொறுமையை சோதிக்கும். ஓகேங்களா? தேட்டரில் பார்க்கும்போது ப்ளஸ் நடித்த நடிகர் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி ஆஸ் யூஷுவல் சூப்பராக பண்ணியிருக்காரு. அரவிந்த் சாமி சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதித்தி ராவ் அவங்களுக்கு கொடுத்த வேலையை வந்து அவங்க கரெக்டாக நீட்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. படத்தோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2.25 மணி நேரம். எனக்கு தெரியல, இதில் வந்து டைலாக்ஸ் ரொம்ப கம்மி. சரியா? ஒரு கட்டத்தில் நமக்கே சலிப்பு தட்டிடும். ஆனாலும் 2.25 மணி நேரம் என்னைய கேட்டிங்கன்னா கொஞ்சம் லென்த்துன்னு தோணுது. கம்மி தான் படத்துக்கு, இப்போ வர படத்தில் கம்பேர் பண்ணும்போது. பட் இன்னுமே கம்மி பண்ணியிருந்துருக்கலான்னு என்னோட தாட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ஃபுல் படமும் அவர் தாங்க. ஏன்னா சைலன்ஸ் மூவி, அவர் வந்து அவரோட பாட்டு, அவரோட பிஜிஎம் எல்லாமே சூப்பராக பக்காவாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு நெகட்டிவ் பார்த்திங்கன்னா, சில இடத்துல நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஏன்டா இது இப்படி போகுது, ஏன்டா அது அப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் வந்துடும். கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ் நெருங்க ஒரு வீட்டுக்குள்ளே எல்லாருமே வந்துடுவாங்க. ஓகேங்களா? ஒரு இடத்துல சேருவாங்கன்னு சொன்னல, மீட்டிங் பாயிண்ட், அது ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அப்படி செட் பண்ணுற கதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக ட்ராகியாக போன மாதிரி எனக்கு தோணுச்சு.
பட் ஒன் டைம் வாட்சபிள், ஃபேமிலியோடையும் எல்லாருமே போய் பார்க்கலாம். எந்த ஒரு 18+ வைலன்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாருமே போய் பார்க்குற மாதிரி ஒரு ஒன் விசிட் மூவியாக வந்து காந்தி டாக்ஸ் வந்திருக்குன்னு இது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட போய் இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த படம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பண்ண டிங் டாக் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மூவியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், நெய்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து வீக்கெண்ட் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். பை.